தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுபான கூடத்தில் அமர்ந்து மது அருந்தினார், சர்ச்சையில் சிக்கிய புதிய துணை சபாநாயகர். மதுபான கூடத்தில் அமர்ந்து மது அருந்தினார், சர்ச்சையில் சிக்கிய புதிய துணை சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை புதிய சட்டசபையின் துணை சபாநாயகராக திருச்சி மாவட்டம் துறையூர் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ ரவிசங்கர் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட இன்றைய தினமே அவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஆம், அவர் மதுபான கூடத்தில் அமர்ந்து மது அருந்துவது போன்று புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகிறது, வீடியோக்கள் வைரலாகி வருகிறது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபைக்கு தலைமை தாங்கக்கூடிய சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிகளில் இருப்பவர்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களை மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களைத்தான் தமிழக சட்டசபை சபாநாயகராக, துணை சபாநாயகராக நியமிக்க வேண்டும். இந்த மாதிரி மதுபான கூடத்தில் அமர்ந்து மது அருந்துபவர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள், அருவருப்பான செயல்களில் ஈடுபடுபவர்களை சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிக்கு அமர்த்தக்கூடாது. சபையின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும்.